கரூரில் நடைபெற உள்ள திமுகவின் முப்பெரும் விழா 2026 தேர்தல் வெற்றி பாதைக்கு அடித்தளமாக அமையும் என அமைச்சர் பெரியசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கோடங்கிப்பட்டி பகுதியில் வரும் 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி, கொங்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவின் முப்பெரும் விழா 2026 தேர்தல் வெற்றி பாதைக்கு அடித்தளமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை என தெரிவித்தார். மேலும் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுதிமொழி எடுக்கப்பட்டதாக கூறியவர், 17ஆம் தேதி தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு உறுதிமொழி எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். நடக்கும். ஏனென்றால் வெற்றிக்கு இன்றைக்கு அடித்தளம் கரூரில் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை வரலாற்று நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தின் தலைவர் திருப்பத்தூர் பாலாற்று பகுதிகளில் தொடர்ந்து நடைபெறும் மணல் கொள்ளை குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், சோமலாபுரம், தேவலாபுரம், நரியம்பட்டு உள்ளிட்ட பாலாற்று பகுதிகளில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் ஆற்று மணல் மற்றும் மண்ணை மூட்டைகளாக கட்டி எடுத்து சென்று கட்டுமான பணிகளுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலமுறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தகவல் தெரிவிப்போரை சமூக விரோதிகள் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து நடைபெறும் இந்த கனிமவள கொள்ளையால் பாலாறு பாழடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தினர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திமுக அரசு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடன் ஸ்டாலின் என்ற விழா நடத்தி கண்துடைப்பு செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவப்பூர் ரயில்வே கேட் அருகில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு மௌனம் என்று கூறியவர், தமிழக அரசு மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் செயலற்று போய்விட்டது என குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது என எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதாக தெரிவித்தவர், 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடன் ஸ்டாலின் என்ற விழா நடத்தி கண்துடைப்பு செய்து வருவதாக விமர்சித்தார். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன், மாநகர செயலாளர் சேட்டு பாஸ்கரன் மற்றும் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து அங்க இன்றைக்கு விழா நடப்பது போன்ற ஒரு கண் துடைப்பை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் வட்டி கொடுமையால் தாய் தற்கொலை மேற்கொள்ள வாங்கி வைத்திருந்த பூச்சி மருந்தை எடுத்து குடித்த மகள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் பாத்திமா நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் ராஜா, ஆன்சி. குடும்ப பிரச்சனை காரணமாக கணவர் ராஜா தனியாக வசித்து வரும் நிலையில் ஆன்சி தனது 12 வயது மகளுடன் பாத்திமா நகர் பகுதியில் தனியாக வசித்து வருகின்றார். இதனால் ஆன்சி சில நபர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கூடுதலாக வட்டி தொழில் செய்து வந்த நிலையில் அது கொரோனா காலகட்டம் என்பதால் வட்டி பணத்தை திரும்ப வாங்க முடியாத சூழ்நிலையில் ஆன்சிக்கு வட்டி கொடுத்தவர்கள் பணத்தை திரும்ப கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஆன்சி இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், டிஎஸ்பி அலுவலகம் மற்றும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் தற்கொலை செய்வதற்காக ஆன்சி வாங்கி வைத்திருந்த பூச்சி மருந்தை ஆன்சியின் மகள் எடுத்து குடித்துள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சிறுமி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆன்சி, இனியும் காவல்துறை வேடிக்கை பார்த்தால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியவர், வட்டிக்கு கொடுத்த பணத்தை விட அதிக பணம் கேட்கும் தனது தம்பி மீது காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சவுத்லயும் கொடுத்துருக்கோம், சவுத்லயும் கொடுத்துருக்கோம், ஒருத்தருமே ஒண்ணுமே பண்ணல. அதனாலதான் சாவுக்கு இது பண்ணிட்டோம்.
தூத்துக்குடியில் காவலருடன் தகாத உறவில் இருந்த பெண்ணை காவலரின் மகன் தனது நண்பருடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பகுதியைச் சேர்ந்த ராமசுப்பு என்பவர் கர்நாடகாவில் டவர் அமைக்கும் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமசுப்புவின் மனைவி சக்தி மகேஸ்வரிக்கும் தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தலைமை காவலர் ராஜேந்திரன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பழக்கம் தகாத உறவாக மாறிய நிலையில் இதுகுறித்து ராஜேந்திரனின் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இதனை நிறுத்துமாறு ராஜேந்திரன் மனைவி மற்றும் குடும்பத்தினர் சக்தி மகேஸ்வரியிடம் மற்றும் காவலர் ராஜேந்திரனிடமும் வற்புறுத்தியுள்ளனர். இந்நிலையில் சக்தி மகேஸ்வரி வீட்டில் இருக்கும்போது தனது நண்பருடன் வந்த காவலர் ராஜேந்திரனின் மகனான இளம் சிறார் சக்தி மகேஸ்வரியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றார். இதைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாளமுத்து நகர் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த சக்தி மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து இளம் சிறார்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் டூவீலர் மீது கார் மோதிய விபத்தில் கணவன் மற்றும் மகள் கண்முன்னே மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தாஸ் என்பவர், அவரது மனைவி வனிதா, மகள் சஞ்சனா ஆகிய மூவரும் டூவீலரில் சாத்தூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது டூவீலர் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் டூவீலரில் பின்னால் அமர்ந்திருந்த வனிதா கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த வனிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் நெல்லையை சேர்ந்த பொன் போத்தி மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை அரசு பள்ளியில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 13 சிறுவர்களை கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். நெல்லை சுத்தமல்லியில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வரும் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் இருதரப்பினராக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் பெயரில் சுத்தமல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து பள்ளிக்கு சென்ற போலீசார் மேற்கொண்டு பிரச்சனைகள் நடைபெறாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருதரப்பை சேர்ந்த 13 மாணவர்களை கைது செய்து சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். கோவில்பட்டியில் கண்டெய்னர் லாரி சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு சுவற்றில் மோதி விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க கண்டெய்னர் லாரி திருப்பத்தில் திரும்பும் போது சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் லாரியின் டீசல் டேங்க் வெடித்து டீசல் வெளியேறியதால் தீ விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்படுவதை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை அடித்து தீ விபத்து ஏற்படுத்தாமல் கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் கண்டெய்னர் லாரி டிரைவர் ஐயாசாமிக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக அவர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து விபத்து குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒற்றுமை என்ற பெயரில் புதிய கோஷத்தை எழுப்பியவர்கள் செல்லா காசாக போய்விட்டார்கள் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ பதிவில் அவர் கூறியதாவது: புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின் புரட்சித் தலைவி அம்மா தனது அயராத உழைப்பால் இந்தியாவில் 3ஆம் பெரிய இயக்கமாக அதிமுகவை உருவாக்கி இரட்டை இலையை நிற்க வைத்து வெற்றி பெறும் கட்சியாக அதிமுகவை மாற்றியதாக புகழ்ந்து பேசினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செல்லும் இடங்களில் மக்கள் வரவேற்பதை பார்த்து பொறாமையால் எதிரிகளும் துரோகிகளும் வசைப்பாடி கொண்டிருப்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடியாரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை எடுத்து இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.